இன்னைக்கு கிறிஸ்மஸ், கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம எல்லாரும் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய சம்பவம் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஏதோ ஒரு விதங்களிலே இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸுக்காக நம்ம எவ்வளோ பரபரப்பாக ஆயத்தமாகிறோம் அப்படின்னா, பல மாதங்களுக்கு முன்னாலேயே நம்ம சில பேர்லாம் ஏப்ரல் மாதமே நம்ம கிறிஸ்மஸை நினைவு கூறுறோம், பிளான் பண்ணுறோம். டிசம்பர் மாதத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறோம். ஆனால் முதல் கிறிஸ்மஸ் இந்த உலகத்தில் நடந்தது இல்லையா? இயேசு மனிதனாய் பிறந்தார். அந்த நேரத்தில் பரலோகத்தில் ஒரு பெரிய கான்வர்சேஷன், என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குது பரலோகத்தில். ஃபேர்வெல் பார்ட்டினா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தன்னுடைய பள்ளி பருவத்தை முடித்து அதோடு அந்த ஸ்கூலுக்கு அவங்க பாய் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி தான். என்ன சொல்லுவாங்கன்னா, அது பிரியா விடை பெறுவது இல்லையா? அந்த விடை பெறுவது மாதிரி பரலோகத்தில் ஒரு பெரிய கான்வர்சேஷன். இது நம்ம பூமியில் என்ன நடக்குதுன்னா, பூமியில் ஒரு பெரிய ஆயத்தமே நடக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சகரியாவுக்கு ஆண்டவர் தேவதூதன் அனுப்புகிறாரு, சகரியா கிட்ட பேசுகிறாரு. அவங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு செபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவேன்னு வாக்கு பண்ணுறாரு. அந்த குழந்தை ஒரு பர்பஸோடு உலகத்துக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு பெரிய மெஸ்ஸியா வரப்போகிறாரு, அவருக்காக அந்த குழந்தை வழி ஆயத்தம் பண்ணுவதற்காக வருகிறது. அப்புறம் மரியாள் கிட்ட தேவதூதன் வருகிறான். மரியாள்கிட்ட பேசுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மெய்ப்பர்கள் தேவதூதர்கள் பரலோகத்திலேருந்து ஒரே பாடலும் பரவசமும் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி இரட்சகர் பிறந்திருக்கிறார், எல்லா ஜனத்துக்கும் இது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, அப்படிலாம் சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா, ஞானிகள் தேடிட்டு வராங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏன்னா ஒரு நட்சத்திரம் வியப்பாக இருக்குது. அந்த நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்குது. யாரோ புதுசாக ராஜா பிறந்தால் தான் அது வரும். அதுவும் இந்த நட்சத்திரம் புது ராஜா மட்டும் இல்லை, இது தெய்வீக ராஜாவாக இருக்கணும், அப்படி ஒரு சைன். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் தேடிட்டு வராங்க. அவங்க உடனே ஏரோது ராஜா கிட்ட போய் அந்த நியூஸை சொல்கிறாங்க, இந்த மாதிரி யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பார்க்க வந்தோம். ஏன்னா அவர் அரண்மனையில் தான் ராஜானா பிறக்கணுமே அப்படின்னு. ஆனால் அவர் அரண்மனையில் பிறக்கலை. ஆனால் ஏரோது கலங்குறான். இப்போ இவ்வளோ இன்ஸ்டன்ட் நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதா வேதம் நமக்கு அதை காண்பிக்கிறது. ஒரு பர்பஸோட நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம். இதில் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, இதில் பெரிய மீனிங் இருக்கிறது. பாவங்களை நிவர்த்தியாக்க மாட்டாதே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். நல்லா புரிஞ்சுங்க, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஏன்னா காளை, வெள்ளாட்டுக்கடை, இளங்காலை இவைகளுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை என்ன பண்ணுவதில்லை? நிவர்த்தி செய்யாது. ஆனால் இதையெல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்படுத்தியிருந்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற ஒரு உண்மையை உணர்த்தும்படியாக, பாவம் அதுக்கு என்ன இருக்குன்னா தண்டனை இருக்கு. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். பாவத்துக்கு கிரயம் செலுத்தப்படணும்.
ஆனால் இந்த காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தியாக்காது என்கிறதை தெரிந்த உடனே ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது நடந்த சம்பவம் என்ன? ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறீர். எப்படி ஆயத்தப்படுத்துகிறாரு? மரியாள், கன்னி மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே போய் அங்கே ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்மெல்லாம் எப்படி ஒரு கருவாய் உருவாகி ஒரு சரீரம், நமக்கு சரீரம் எப்படி உண்டாகுதோ அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா தமது மிரக்கல் அற்புதத்தினாலே, இதை கொஞ்சம் கவனிங்க, ஒரு அற்புதத்தால் கிறிஸ்துனுடைய ஒரு சரீரம் என்ன பண்ணப்படுகிறது? ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது, ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அதுதான் சொல்லப்படுகிறது. ஆகையால் 3 வசனம், அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாய் அவர் என்ன பண்ணுறாரு? வருகிறார். எதுக்காக வருகிறாருன்னா நித்திய பலியாய் வருகிறார். ஒரே பலி, ஒரே பரிகாரம். அடிக்கடி ஆடையோ மாடையோ பலி செலுத்தி பாவத்துக்கான கிரயமாக செலுத்த தேவையில்லை. ஆடு மாடு இவைகளுடைய ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகவே பரிசுத்தமான ஒரு பலி, பழுதற்ற ஒரு பலி, பாவமே அற்ற ஒரு பலி, தேவனுக்கு ஏற்ற பலி. தேவனுடைய விருப்பம் அதுதான், தேவனுடைய சித்தம் அதுதான். ஏன்னா அதை குறித்து வாசிக்கிறோம். 6 வசனம், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்கிறீர். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லா பலிகளையும் அவருக்கு பிரியமானது அல்ல என்கிறீர். அப்பொழுது நான் புஸ்தக சுருரில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் என்றார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னை பற்றி தான் எல்லா பலிகளும் சொல்லி இருக்கிறது. பலிகள், குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, எல்லா பலிகளும் என்னை பற்றி, என்னுடைய என்னை வந்து என்ன பண்ணுது? அது வெளிப்படுத்துகிறது. அது எனக்கு சிம்பாலாக இருக்குது. ஸோ அதை நிறைவேற்றும்படி நான் வருகிறேன். அப்போ கிறிஸ்து முதலாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் தேவாதி தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் மனிதனாக பிறந்த போது தான் அவர் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து பிறந்த போது, பிறக்கிறதுக்கு முன்னால் அவர் யாராக இருக்கிறாரு? தேவத்துவத்தினுடைய 2ஆம் நபராக இருக்கிறார். இப்போ ஒபீடியண்ட்டாக இருக்கிறார். எப்படி? தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், அப்படின்னா தேவனுக்கு ஈக்குவலாக இருந்தும், தேவனுடைய ரூபமாக இருந்தும், தேவனுக்கு சமமாக இருப்பதை, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்குகிறார். வெறுமையாக்குகிறார்னா அந்த தெய்வீகத்துக்குரிய எல்லாவற்றையும் அங்கே அவர் விட்டு விடுகிறார். பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் தெய்வீகத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி அடிமையின் ரூபம், மனித ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சரீரம் அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் பழுதற்ற பலியாக, நித்திய பலியாக, ஒரே பலியாக பெத்லகேமில் ஒரு குழந்தையா பிறக்கிறார். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்தில் கான்வர்சேஷன் போகுது. நான் இதோ வருகிறேன், இதோ போகிறேன், நான் போகிறேன், ஐ எம் ரெடி டு கோ. அங்கே வந்து பிரியா விடை பிதா கிட்ட சொல்கிறார், நான் போகிறேன், ஐ எம் ஒபீடியன்ட், கீழ்ப்படிதல். கிறிஸ்துவிடத்தில் காண்கிறது என்ன? கீழ்ப்படிதல். நான் போகிறேன். போகிறது மாத்திரம் இல்லை, தாழ்த்துகிறேன். எது வரைக்கும் தாழ்த்துறாருன்னா அந்த வசனம் வாசிங்க. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க, நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன் உங்களை. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நல்லா புரிஞ்சுங்க, தம்மை தாழ்த்துகிறார். அதன் மூலமாக அவரை விசுவாசிக்கிறவர்களை உயர்த்தும்படியாக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக நம்மை உயர்த்த அவர் தம்மை தாழ்த்தினார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் பூமியில் மனிதனாக வந்தார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏதோ மனிதனாக பிறந்தார், அவரை வந்து தேவதூதரெல்லாம் கொண்டாடினாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் உலகத்தில் பிரவேசித்த போது எதுக்காக வராரு? பிதாவுக்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு பலியும் காணிக்கையும் பிடிக்கல, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணிங்க, நான் போய் பலி ஆகணும், அதை நிறைவேற்ற நான் வரேன் அப்படின்னு ஆண்டவர் வரார். வரும்போது பிதா சொல்கிறாரு, அவர் உலகத்தில் பிரவேசித்த போது தேவதூதர்கள் எல்லாரும் அவனை ஆராதிக்க கடவர்கள் கட்டளையிடுறார். தேவதூதர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள். இவ்வளோ சம்பவம் நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிந்து இயேசு சிலுவையில் நமக்காக பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டார். எதுக்காக வந்தார்? நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தம்மை பலியாக்கி நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய் வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? He finished everything. இப்போ அவர் வந்து நிறைவேற்றிய அந்த நோக்கம் நிறைவேறியதா? அது உண்மைதானா? அது நடந்ததா? அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். இதுதான் ரெவலேஷன். என்னன்னா 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 17 வரைக்கும் வாசிங்க. அவர் சொல்றார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 17 வரைக்கும் ஒவ்வொன்றா நம்ம பொறுமையாக பார்ப்போம், அவசரப்படாமல் பார்ப்போம். இன்னைக்கு இதுதான் செய்தி. அது நிமித்தம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அல்லேலூயா அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கூட அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா கைகளை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரிப்போமா? நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஊழியம்? மேன்மை மிக்க ஊழியம். எப்படிப்பட்ட ஊழியம்? உயர்ந்த ஊழியம், உன்னதமான ஊழியம், சிறந்த ஊழியம். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஊழியம் இல்லை, அதை விட மேன்மையான ஊழியம். அப்படி என்ன மேன்மை அதுன்னா, அவர் சொல்லுகிறார், முன்னே நான் தூசிக்கிறவனாகவும், முன்னே எப்படி இருந்தாரா? தூசிக்கிறவனாகவும் துன்பப்படுத்துகிறவனாகவும் கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் இவரை அறியாமல் இருந்துட்டேன், இவரை தெரியாமல் இருந்தேன், இவரை அவிசுவாசமாக இருந்துட்டேன், அதனால எல்லாம் பண்ணேன். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை பற்றி ஒரு மனிதன் தெரியாத வரைக்கும் அவன் வாழ்க்கை மாற்றம் அடையாது. அவன் வாழ்க்கை எப்படி இருப்பான்னா இப்படி தான் இருப்பான். ஒரு கிறிஸ்துவை அறியாதவன், கிறிஸ்துவை விசுவாசியாதவன். ஏன்னா கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர், நீர் பலியையும் காணிக்கையும் விரும்பல, நான் என்னையே பலியாக விரும்புகிறேன். என்னுடைய ரத்தம் இந்த பூமியில் மனிதனுக்கு சிந்தப்படும் போது என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பாவியும் அவன் பரிசுத்தமாவான், ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்கப்படுவான், அவன் வேற மாதிரி ஆயிடுவான். ஆகவே அவனை நான் மீட்க வந்தேன்னாரு, மீட்டுட்டாரு. இப்போ அவரை அறியாமல், அவர் ஏன் வந்தார்னு அறியாமல் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய டெஸ்டிமனி சொல்றாரு, இவர் எவ்வளோ பெரிய உன்னதமான ஊழியத்தில் என்னை வைத்திருக்கிறாரு. நான் எப்படி இருந்தேன்? முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும். எவ்வளோ பேரை துன்புறுத்தினார் தெரியுமா? சபையை துன்புறுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, கொடுமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பாவம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை என் வாழ்க்கை என்ன பண்ணிடுச்சு? அற்புதமாக தலைக்கீழ மாட்டி விட்டது.
நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பாருங்க, பரிபூர்ணமாய் பெருகுகிறது அவருடைய கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும். அப்போ அவர் மேலே விசுவாசம் வைத்து அவர் மேலே அன்பு வைத்தோம். அந்த கிருபை பெருகும் போது, அது நம்மகிட்ட பரிபூர்ணம் பெருகும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நம்ம அடைகிறோம். அப்புறம் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு உலகத்துக்கு ஏன் வந்தார்? உலகத்துக்கு வந்தார். எப்படிப்பட்ட உலகம்? இயேசு வந்த உலகம் வெறுப்பும் கசப்பும் நிறைந்த ஒரு உலகம். எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாங்கானால், அப்படியே பொல்லாங்கானால் நிறைந்திருக்கிற உலகம். எப்படிப்பட்ட உலகத்துக்கு இயேசு வந்தார்? நோயும் சாபமும் நிறைந்த ஒரு உலகத்துக்கு வந்தார். எப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு வந்தார்? இங்கே எல்லாம் கொடுமைக்காரர்களாக இருந்த ஒரு உலகத்துக்கு வந்தார். வெறுப்பு நிறைந்த ஒரு உலகத்துக்கு வந்தார். மனிதனை பாகுபடுத்தி பார்க்கிற ஒரு உலகத்துக்கு வந்தார். பிரிவினை பண்ணுகிற ஒரு உலகத்துக்கு இயேசு வந்தார். பல விதங்களில் மனுஷன் வந்து வேதனையில் இருந்தான். அப்படிப்பட்ட வேதனை நிறைந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ இயேசு உலகத்துக்கு வந்தார்ன்ற வார்த்தை, அவர் ஒரு பெட்டரான இடத்துலேருந்து ஒரு ஒஸ்டான இடத்துக்கு வரார். யாருமே வரமாட்டாங்க, யாருமே அப்படி வர முடியாது. அப்போ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருன்னா, இந்த உலகம் ரொம்ப பெட்டரான உலகம் கிடையாது, இந்த உலகம் ரொம்ப சிறப்பான உலகம் கிடையாது. உலகம் மொத்தமும் பாவ இருள மூழ்கி கிடக்குது. எல்லாம் பாவத்தில் செத்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் பயங்கரமான பாவிகளாக மாறிக்கொண்டிருக்கிறான். வெறுப்பும் கோபமும் கசப்பும், அன்பே கிடையாது, பகிர்தல் கிடையாது, இரக்கம் கிடையாது, கருணை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தில் இயேசு கிறிஸ்து, அதான் வேதம் சொல்லுது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம் சொன்னால் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. கருணை இருக்குது, அன்பு இருக்குது. இவர்கிட்ட இந்த உலகமே காணாத எல்லாமே கிறிஸ்துக்குள்ள இருந்தது. எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். இந்த உலகத்துக்கு வந்தார் கிறிஸ்து இயேசு. உலகத்துக்கு வந்தார். எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும். சரி, இந்த வார்த்தை உண்மையா? இது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதா? இது உண்மையா? அப்படின்னா இது உண்மை. யாழ்ப்பாணத்தில் சுப்பிரமணியன் என்கிற ஒரு பெரிய கொலைக்காரன் இருந்தான். பயங்கரமான கொலைக்காரன். அவனை யாரும் அவன்கிட்ட போகவே முடியாது. அப்படிப்பட்டவனிடத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் போய் அவனுக்கு சொல்லுகிறார்கள், இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்து தூக்குக்காக அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். சுப்பிரமணியன் தூக்கு தண்டனை கைதி. நல்லா புரிஞ்சுங்க, இது உண்மை உள்ள வார்த்தை தானான்றதுக்கு நான் சொல்றேன். இது உண்மை உள்ள வார்த்தை. இயேசு இன்றைக்கும் பாவிகளை மாற்றுகிறார். இயேசு இன்றைக்கும் சாபங்களை நீக்குகிறார். இயேசு இன்றைக்கும் பிசாசின் வல்லமையிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் விடுதலை தருகிறார். இது உண்மை உள்ள வார்த்தை. இது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இது ஏதோ சும்மா கட்டுக்கதையான வார்த்தை அல்ல. இது ஏதோ முன்னொரு காலத்தில் இயேசு உலகத்தில் வந்தார் என்பது பாவிகளை அழிக்க அவர் வரவில்லை. நிறைய கடவுள்கள் நம்ம நாட்டில் மட்டும்தான் அவதாரம் எடுத்திருக்குது. எல்லா கடவுளும் பாவியை அழிக்க வந்தது. ஒரே ஒருவர் பாவியை ரட்சிக்க வந்தார். ஒரே ஒருவர் பாவியை மீட்க வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துக்கு நம்பிக்கை கொடுக்க வந்தார். பாவியை பரலோகம் கொண்டு செல்ல வந்தார். நம்ம உயர்த்த தம்மை தாழ்த்தினார். எப்படிப்பட்ட உலகம்? கேடுகட்ட உலகம், பாவம் நிறைந்த உலகம். இது உண்மை உள்ள வார்த்தையா? சுப்பிரமணிக்கு சொன்னாங்க, சுப்பிரமணி உன்னை இயேசு நேசிக்கிறார். என்னையும் ஒரு மனுஷன் நினைச்சு என்கிட்டயும் வந்து இயேசு நேசிக்கிறாருன்றாங்களே, என்னை எப்படி இயேசு நேசிக்க முடியும் அப்படின்னு நான் அந்த சுப்பிரமணி கேள்வி கேட்டான். உடனே சொன்னாங்க, சுப்பிரமணி இந்த பைபிளை படி, இதில் தான் எல்லா டீட்டெயிலும் இருக்குதுன்னு சொன்னாங்க. சுப்பிரமணி உட்காந்து பைபிளை படிக்க ஆரம்பித்தார். பல நாள் படித்தார்.
படித்த உடனே அவர் கண்ணில் நீர் தார தாரையாக வழிகிறது, நீர் தார தாரையாக வழிகிறது. அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாள் வந்தது. அவரை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும்போது எந்த சலனமும் இல்லை, பயம் இல்லை. நான் சொன்னார், மகிழ்ச்சியோடு போகிறேன், ஏன்னா இங்கே நான் மரிக்கும்பொழுது நான் நேசித்த என் நேசுவோடு கூட நான் இருப்பேன்னு சொன்னார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். சுப்பிரமணிய ஞானஸ்தானம், நான் அவர் சொன்னார், கடைசி ஆசை என்னாங்க, என் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவராக இந்த மனுஷன் மரித்தார். அவருடைய உடைமைகள்லாம் எடுத்தாங்க. அப்போ அவருடைய தலைக்காணி அடியில் ஒரு பேப்பர் இருந்தது, அதில் ஒரு பாட்டு எழுதி வச்சிருந்தார். அந்த பாட்டு இன்றைக்கும் ஃபேமஸான பாட்டுங்க. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், அவர் உன்னையும் என்னையும் நேசிக்க யான் செய்த மாதயவோ அப்படின்னு ஒரு அருமையான பாட்டை எழுதியிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை கட்டுக்கதை அல்ல. எவ்வளோ கட்டுக்கதை நம்ம ஊரில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இது ஏதோ சும்மா வார்த்தை அல்ல, இது பயனற்ற வார்த்தை அல்ல. அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறவரே சொல்கிறாரு, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் கொடுமைக்காரனாக இருந்தேன். நான் சபையை, கிறிஸ்தவனே பிடிக்காது எனக்கு. கிறிஸ்தவர்களை அடித்து துவைச்சேன், கிறிஸ்தவர்களை கொலை செய்தேன், ஸ்தேவானை கல்லெறிந்தேன். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்ன மாதிரி பாவிகளை ரட்சிக்க வந்தார். இது உண்மை உள்ள வார்த்தை மட்டும் இல்லை, யாருமே இதை அங்கீகரிக்க முடியும். எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உலகத்தில் உண்மையான வார்த்தை நிறைய கிடையாதுங்க, எல்லாம் கட்டுக்கதைங்க. நீ கடவுளை பற்றி ஒரு கதையை கேளுங்க, எல்லாமே கட்டுக்கதைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு கதையை மட்டும் படிங்க, வாழ்க்கையை மாத்திரும். இது உண்மை உள்ள வார்த்தைங்க, இது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருநெல்வேலி மாவட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில பேருக்கெல்லாம் தெரியும், வீரப்பன் ஒருத்தர் பெரிய தேச கொலைக்காரன், பயங்கர கொலைக்காரன் ஒருத்தர் தான். அது மாதிரி அந்த காலத்தில் ஜம்புலிங்கன்னு ஒரு பெரிய கொலைக்காரர் தான். அவன் பயங்கரமான ஒரு வீர தீர செயல்களை புரியக்கூடியவன். எல்லாம் சண்டை கண்டை எல்லாம் தெரியும். அவன் ஒரு சூழ்நிலையில் குற்றவாளியாக்கப்பட்டு பெரும் குற்றவாளியாகி நிறைய பேரை கொலை பண்ணான். அவன் ஒரு முறை கிணறு, போலீஸ் அவனை துரத்திட்டு வராங்க, கிணறை தாண்டுறான். கிணறு பெரிய கிணறு, அப்போல்லாம் எவ்வளோ பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணறை தாண்டும் போது ஒரு ஒரு அந்த என்ன சொல், மீன் கொத்தி பறவை மேலேருந்து அப்படி பறக்குது, அப்படியே கையில் பிடிச்சிக்கினே தாண்டிட்டான். அப்போனா பார்த்துங்க எப்படி இருப்பான்னு. அவனை பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான தீவிரவாதி அவன். அவனுக்கிட்ட யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த கொள்ளைக்காரனை டோனாவூர் அம்மையார் என்கிற ஒரு மிஷினரி அம்மா சந்திக்கிறாங்க. அவனுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், இயேசு என்ன நேசிக்கிறாரா, வாங்கன்னு போய் கூப்பிட்டு போய் ஒரு பள்ளத்தில் இருக்கிற ஓலையெல்லாம் எடுத்து காட்டுறான். ஏகப்பட்ட மண்டை ஓடுங்க இருக்குது, இவ்வளோ பேரை நான் கொலை பண்ணியிருக்கிறேன், என்ன நேசிக்கிறாரா, உன்னையும் இயேசு நேசிக்கிறாருனாங்க. அவன் துப்பாக்கியை கீழே போட்டான், ஆண்டவரை இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவன் இயேசுனுடைய பிள்ளையாய் வாழ்ந்தான், மரித்தான். ஆமென் சொல்லுங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை கட்டுக்கதை கிடையாது, கற்பனை கிடையாது. அது உண்மையுள்ள வார்த்தை, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சொல்லிக்கிட்டே போகலாம். அது உண்மை உள்ள வார்த்தைன்றதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. என்ன பாருங்க, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அவர் அறியாத வரைக்கும் நான் பாவி, அவர் அறியாத வரைக்கும் நான் குற்றவாளி, அவர் அறியாத வரைக்கும் என் வாழ்க்கையில் நம்பிக்கை கிடையாது, என் வாழ்க்கை எப்படி வாழ்வேன்னு தெரியாது. நான் ரொம்ப இந்த நாளில் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தேன்னு சொன்னேன். அப்போ சில பேர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னாங்க. நான் சொன்னேன், பயப்படாதீங்க, நானே பயப்படல, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இங்கே இருந்தால் அவருக்கு ஊழியம் செய்வோம், இங்கே இல்லைன்னா அவர் கூட போய் இருக்க போகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது உண்மை உள்ள வார்த்தை, இது பொய்க்கான வார்த்தை அல்ல, இது கற்பனை அல்ல, இது புராண கதை அல்ல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்பது புராண கதை அல்ல. வித் a purpose, அவர் ஒரு நோக்கத்துக்காக வந்தார்.
எதுக்காக வந்தார் அப்படின்னா, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியா இயேசு வந்தார். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யோவான் அழகா எழுதுறாரு தெரியுமா? உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியினிடத்திற்கு வராது இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு வந்து கிட்ட வர முடியல இயேசு கிறிஸ்துவில. ஏன்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவங்க வாழ்க்கை மாறிடும், பாவ வாழ்க்கை போயிடும். அவன் அந்த ஒளி அல்ல. யோவான் எழுதினார், அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ பைபிளில் நல்லா புரிஞ்சுங்க, உண்மை உள்ள வார்த்தை அப்படின்னு ஒன்று அடையாளம் காட்டப்படுதுன்னா இதாங்க உண்மை உள்ள வார்த்தை. இது வெறும் உண்மை உள்ள வார்த்தை மட்டும் இல்லைங்க, எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய வார்த்தை. நீங்கள் கூட இன்றைக்கி சொல்கிறோம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய இருள் சூழ்ந்து இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், ஏதோ கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஏதோ சராசரியாக இருக்கலாம், இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை பெறாமையே கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன் பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ அவரை விசுவாசித்தால். கொஞ்சம் இடம் கொடு பார்க்கலாம். இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கலாம், அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் இருளில் இருக்கலாம். இயேசுவை பற்றிய செய்தி உண்மை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர் மேலே சின்ன விசுவாசம் வைத்தால், ஏதோ மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார், தூதர்கள் வந்தாங்க, மெய்ப்பர்கள் வந்தாங்க, ஞானிகள் வந்தாங்க இல்லைங்க. அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. The reason he came to change your life, to change your situation, to give you better life, to bless you, to lift you up. உங்களுடைய தரம் உயரும், உங்கள் குணம் உயரும், உங்கள் பழக்கம் உயரும், நீங்கள் உயர்வீங்க, உங்கள் குடும்பம் உயரும், உங்கள் சமுதாயம் உயரும், ஒரு நல்ல உலகத்தை நீங்கள் உருவாக்க முடியும், ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும், எல்லாமே பெட்டர் ஆகிடுங்க. பட் ஒன்லி ஒன் திங், யூ ஹேவ் டு பிலீவ் இன் ஹிம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர்களில் பிரதான பாவி நான் எவ்வளோ பெரிய மோசமான பாவியாக இருந்தேன் தெரியுமா, என்னையே அவர் மாற்றிட்டாருங்க. அதனால தாங்க இதை வந்து நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்கிறேன், உங்களுடைய பர்சனல் டெஸ்டிமனி நான் உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். அன்றைக்கி இந்த காலை வேளையில் சும்மா கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி சொல்கிறேன், அப்படி கொண்டாடிட்டு போயிடாதீங்க. உண்மையான கிறிஸ்மஸ்னா தெரியுமா? அவரை உள்ளே ஏற்றுக்கொள்வது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நீங்கள் யூ ஆர் பிகம் அ சைல்டு ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீங்க, உங்கள் பாவ வாழ்க்கை மாறும். நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி இந்த பாவத்தை குறித்து நீ வருத்தப்படலைன்னா நாளைக்கு ஒரு நாள் கண்ணீர் விடுவ, அழுவ, துடிப்ப, உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுகிரக காலம். சோதனை நாளில் நடந்தது போல், வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போல் உங்கள் இருதயங்களை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. கண்களை மூடுவோமா எல்லாரும்? இன்னைக்கு இயேசு ஏன் வந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை தலைக்கீழ மாத்திருவாரு. உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சாபம் உன்னை விட்டு விலகி போகும். இன்னைக்கு இயேசு உன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வாயா? பில்லி சண்டே அப்படின்ற ஒரு பெரிய ஃபுட்பால் வீரன் ஒருத்தர் இருந்தான். அவன் பெரிய உலக சாம்பியன். அவன் பில்லி சண்டே, நீங்கள் போயிட்டு கூகுளில் கூட போய் பாருங்கள். ஆனால் அவன் பெரிய ட்ரக் அடிக்ட். அவனால் குடியிலேருந்து யாராலையும் விடுதலை ஆக்கவே முடியாது. ஒரு நாள் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் வந்து போய்கிட்டே இருக்கிறான், தன் நண்பர்களோடு ரோட்டில் நடந்துக்கிட்டே இருக்கிறான்.
அப்போ ஒருத்தர் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு, இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றாரு. பில்லி சண்டே கூட போன அவனுடைய நண்பர்கள்லாம் அந்த பிரசங்கியாரை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை, இயேசுவை பற்றிய வார்த்தை பில்லி சண்டேனுடைய இருதயத்தை தொட்டது. அவன் அங்கேயே முழங்கால் படிட்டான், கத்தி கதறினான், இயேசு ஏற்றுக்கொண்டான். பிற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையான ஊழியக்காரனாய் அவன் பில்லி சண்டே மாறி போனான். இன்னைக்கு சொன்ன கர்த்தருடைய பிள்ளையில, பாவம் உனக்குள்ள இருந்து கொண்டு உன்னை அடிமைப்படுத்தி வைத்துக்கொண்டு உன்னை சாபத்தில் வைக்கும். ஆனால் ஒரு உன்னதமான ஊழியத்துக்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவனுண்டு எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உன்னையும் கூட கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உன்னையும் கூட மாற்ற விரும்புகிறார், உன்னையும் கூட மறுரூபமாக்க விரும்புகிறார். உன் குடும்ப கஷ்டம், உன் குடும்ப கண்ணீர், உன் வேதனை எல்லாம் ஒரு நொடியில் மாறி போகும். ஒரே ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. அது உண்மையான வார்த்தை. அவரை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? நீ எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையை மாற்றும். நான் ஒரு மதமாய் உம்மை பின்பற்ற விரும்பலப்பா, என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். I just offer my life to you, Lord. Come into my life. கேட்போம் ஆண்டவரிடத்தில். இந்த கிறிஸ்மஸ் நாளில் இயேசுவே என் உள்ளத்தில் நீர் வாரும். சுப்பிரமணியத்தை மாற்றினவர், ஜம்புலிங்கத்தை மாற்றினவர், பில்லி சண்டையை மாற்றினவர், அப்போஸ்தலனாகிய பவுல், பிரதான பாவியாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை மாற்றியவர், உன்னையும் மாற்றவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. இங்க இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும் அப்பா. ஆண்டவரே, மறுரூபமாக்கப்பட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும் ஆண்டவரே. உண்மை அறியும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை அறியாத வரைக்கும் அவங்க இருளில் தான் இருப்பாங்க. உங்களை அறியாதவர் வரைக்கும் சாபத்தில் தான் இருக்கும் அவங்க. உங்களை அறியாத வரைக்கும் அவங்கள சாபந்தான் பிடிக்கும். சத்ரு ஆளுகை செய்வான். இருளின் ராட்சத்தில் அவங்க இருப்பாங்க. ஆனால் உம்மை அறிவார்களானால், உம்மை விசுவாசிப்பார்களானால், உம்மை ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்கள் பாக்கியவான்களாய் மாறுவார்களே. இந்த காலை வேளையில உம்மை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தொடுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆதன் தன் பாவத்தின் சாபத்தை ஆதிரையோரையிடேற்றிட மாசற்ற ஜோதி திரித்துவதோர் வஸ்து மரியம் கண்ணியிடம் உதித்து, மரியம் கண்ணியிடம் உதித்து மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து குமாரன் வேசமா தாம் தாம் தன்னர வந்தர தீம் தீம் தீமய சங்கீத சங்கீத சோபன சோபனம் பாடவை எங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட உன்னதந்தாகஞ்சீர் மோகஞ்சீர் வாசகி மின்னுஞ்சீர் வாசகி மேனி நீரும் வரும் உன்னத காதலும் சர்வ நன்மை சொரூபனார் அஞ்சிதனா தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சோபன சோபன பாடவே எங்கிருந்த 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 இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஆதாம் போதேவினார் அபிரகாம் விசுவாசவித்து, அபிரகாம் விசுவாசவித்து யூதர் சிம்மாசனத்தாலுவை செங்கோல், யூதர் சிம்மாசனத்தாலுவை செங்கோல் ஈசாய் வங்கீசன் ஆரோதித்தா தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சமன சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட உன்னதந்தாகஞ்சீர் மோகஞ்சீர் வாசகி
கிருபை மோசன பூரண கிருபையின் வாசன பூரண கிருபையின் வாசன மேலோக ராஜாதி ராஜன் சிம்மாசன மேலோக ராஜாதி ராஜன் சிம்மாசன மேன்மை மகிமை பிரதாபன் வந்தார் ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலகனார் பிறந்தார் அற்புத பாலகன் ஆதன் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதன் தன் பாவத்தின் ஆதிரையோரை ஏற்றிட மாசற்ற ஜோதி திரித்துவதோர் வஸ்து மரியம் கண்ணியிடம் மதித்து மரியம் கண்ணியிடம் மகிமையை மறந்து தம்மை வெறுத்து மகிமையை மறந்து தம்மை மனுக்குமாரன் பேசமா தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சபன சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நம இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட அல்லேலூயா சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் அற்புத மெய்ப்பரன் தற்பரனா ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலகர் எல்லாரும் கரலை தட்டி எல்லா கரலை தட்டி பாடுங்க ஆதன் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதிரையோரை ஏற்றிட மாசற்ற ஜோதி திரித்துவதோர் வஸ்து மரியம் கண்ணியிடம் உதித்து